சார், எல்லோருக்கும் இறை வணக்கம். இன்று ஜிபிடி போர்ட் அந்த நிறுவனத்தின் சார்பாக உங்களை எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அமைப்பு நம்ம அருணாச்சலம் ஏஎல்என் நாமக்கல் அந்த குழுவின் சார்பாக இந்த ஜூம் வழியாக பயிற்சி மற்றும் பணம் சம்பாதிப்பது எப்படி, உங்கள் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் கோடீஸ்வரா ஆகுது, அதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம். அதுக்கு என் அழைப்பை ஏற்ற புதுசா வந்த எல்லா நபர்களும் மற்றும் அருணாச்சலம் சார் கூப்பிட்ட எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு அருணாச்சலம் சார்கிட்ட இந்த அவை ஒப்படைக்கிறேன். அவர் கண்டினியூ பண்ணுவார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார் மோகன் சார், நீங்க பேசுங்க, அப்புறம் மோகன் சார் பேச சொல்லுங்கம்மா. பேச சொல்லலாம் இல்ல, அவர் விஜயகுமார் சார் பண்ணியிருந்தா அவர் வந்துட்டார். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜயகுமார் சார் உள்ள வந்துட்டாரா சார்? விஜயகுமார் சார் கொஞ்சம் கால் பண்ணிருங்க சார், உள்ள வரட்டும். சார் அவருக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டு அப்படி பேசிரு. மகிழ்ச்சியுடன் ஜிபிடி உறவு அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல்ல இருந்து அருணாச்சலம் ஜிபிடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுல நான் டிராவல் பண்ணி சார், இந்த ஜூம் வர முடியாதுன்னு கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருங்க சார். நாராயண் சார் கொஞ்சம் நல்லா வந்துட்டு நம்பர் வந்துட்டு போகுது. வந்துட்டேன் நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசுங்க. பாத்துங்க சார், பாத்துங்க சார். 11வது மாசம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதை பாத்தீங்கன்னாக்க நான் மோகன் சார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நண்பர். அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எப்ப ஜாயின் பண்ணாரோ அதுல இருந்து ஒரு வாரத்துல என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வேலையினால என்னால உள்ள டிராவல் பண்ண முடியல. நான் அதுல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னாக்க 6ஆம் தேதி 2வது மாசம் பாத்தீங்கன்னாக்க உள்ள பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணேன். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் சிறப்பா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னாக்க நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஜிபிடி அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா ரோபோட் உருவாக்குன ஆடம் சோல்மேனுக்கு பாத்தீங்கன்னாக்க எனது மனமார்ந்த நன்றி. அந்த வாய்ப்பை பாத்தீங்கன்னாக்க நம்ம பாத்தீங்கன்னாக்க ராஜா சாருக்கு கிடைச்சது. ராஜா சார் மூலியமா நம்ம மோகன் சார் கிடைச்சது. மோகன் சார் ராஜா சார் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஐடி, மோகன் சார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐடி. இது பாத்தீங்கன்னா நம்ம மோகன் சாருக்கு நம்ம டைரக்டா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் எங்கேயோ இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்காரு, கர்நாடகாவில் இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர்கிட்ட ஜாயின் பண்ணாம நம்ம தெரிஞ்ச நண்பரு நம்ம கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல தருமபுரியில இருக்காரு. அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு சார் நேத்து பாத்தீங்கன்னாக்க நாகப்பட்டினம் மீட்டிங் முடிச்சுட்டு நேத்து நைட் நாமக்கல் ஸ்டே பண்ணிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சிறப்பான மீட்டிங் நடந்தது. இன்னைக்கு நாமக்கல்ல மீட்டிங்ல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னோட பாத்தீங்கன்னாக்க நன்றி. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு சரி என்னன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வேலையை ஒதுக்கியதுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அங்கதான் ஜெயிக்கிறாங்க. அப்ப எது மேல நம்ம பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆர்வமா இருக்குமோ, அந்த வேலையை தொடர்ந்து செய்யறோமோ அதை பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வெற்றி அடைவோம். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. விஜயகுமார் சார் வெல்கம். அப்ப அதை பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் சார் உள்ள வந்திருக்கிறாரு. வெல்கம். வெல்கம் சார். விஜயகுமார் சார் வெல்கம் சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். வெல்கம் அருணாச்சல சார், ஜேவிஎம் சார், அனைத்து முன்னணி லீடர்களுக்கும் இனிய மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். விஜயகுமார் சார் பேசுங்க சார். பேசுங்க சார். வணக்கம். வணக்கம்.
சரி, நம்ம வந்து இப்ப கண்டிப்பா பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு 20-25 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இதுல வந்து ஐடி போட்டவங்க ஒரு 10 பேர்னா ஒரு ஐடி போடாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இதுல வந்து நம்ம மத்த ஒரு நெட்வொர்க் மாதிரி இதுல வந்து நம்ம மக்களை போய் ரொம்ப நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இருக்கிற விஷயத்தை நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொன்னா போதும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மிக எளிமையாக வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடம் சோல்மேன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்த ஜிபிடியை வந்து உருவாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண இருக்கிற மக்களும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும், அவங்களும் ஒரு கோடீஸ்வரனும் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 14,000 ரூபாய் முதலீடு பண்ணதுனால அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து இதுல வந்து வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத சொல்றதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்தவங்களா இருந்தாலும் சரி, புதுசா வந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது டவுட்டா இருந்தா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட்டா இருந்தா கேளுங்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அத்தனை பேர் உள்ள வரவங்க அத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 1000% வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 7 விதமான பேக்கேஜ், ஒரு 7 விதமான வருமானம், ஒரு 15 லெவல் கமிஷன். அதை பத்தி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்க $150 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 14,000 முதலீடு பண்ணா அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஒரு 15 மாசத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா $300 அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க அது அப்படியே மல்டிப்ளை தான். $300 போது ஒரு 28,000 பண்ணா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். ஒரு 56,000 ஒரு $600 பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய். ஒரு $1,600 பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 40 லட்சம் ரூபாய். $2,400 பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னாக்க $4,800 பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,65 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $9,600 பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 3,30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது 14,000 ரூபாயில இருந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். அவங்களால என்ன முதலீடு பண்ண முடியுமோ அந்த முதலீடை பண்ணி அவங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க டிராவல் பண்ணலாம். மினிமம் பாத்தீங்கன்னா $150 பேக்கேஜ்ல வந்தாங்களாவே கம்பெனி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 560 கோடி 15 மாசத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணா சம்பாதிக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் எங்க சிங்க சொல்றத பாத்தீங்கன்னா 80 கோடி அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்மா சம்பாதிக்க முடியும். அதை நோக்கி தான் நாங்களாம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் வர்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து டிராவல் பண்ண வைக்கிறோம். இதுல அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம அந்த 7 விதமான வந்து பாத்தீங்கன்னாக்க பேக்கேஜ் நம்ம எந்த பேக்கேஜ் வேணாலும் எடுத்து வரலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நீங்க வேலை செஞ்சாலும் காசு வரும், வேலை செய்யலைனாலும் காசு வரும். ஆனா மத்த ஒரு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி போட்டீங்க ஒரு 50,000 பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 பணம் வெளியில வரணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 லட்சம் to 3 லட்சம் உள்ள நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்க பணத்தை எடுக்க முடியும். நீங்க 14,000 ரூபாய் போட்டு நீங்க 5 லட்சம் ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரும் எந்த இடத்துலயும் கொஸ்டின் இல்லை. நீங்க மாசம் மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்லாப் வந்து போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 10 இதை வந்து $300 போட்டாலும் தான், $9,600 போட்டாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கண்டிஷன் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்ட என்ன பேக்கேஜ் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும், நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திக்கிற மாதிரி உங்க சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் நம்மளோட சேர்ந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க லைஃப்ல பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க, காலேஜில் சேர்த்த சிரமப்பட்டு இருப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்து அந்த வாடகை கூட கொடுக்காம எத்தனையோ பேர் தடுமாறிட்டு இருப்பாங்க. ஒரு டூ வீலர் நல்ல வீலர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா தடுமாறிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார கஷ்டத்துல தான் மக்களை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு இருக்காங்க. அந்த பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் எல்லாத்தையும் மாத்த முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த பாப்பா ஒரு 14,000 ரூபாய் முதலீடு பண்ணு. இந்த 14,000 ரூபாய்ங்கிறது பிக்சடு கிடையாது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 14,000 ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா காயின் வந்து ஏறும்போது 14,500 15 அப்படி மாதிரி பாத்தீங்கன்னாக்க அந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன ஆகும். பெரிய வித்தியாசம் வராதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு 14,000 to 15,000 முதலீடு பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தாங்க அப்படின்னாக்க நம்ம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து வேலை செஞ்சாலும் 80 கோடி சம்பாதிக்கலாம். வேலை செய்யல அப்படின்னாலும் சில கோடி சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து $150 போட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளும் புரியாம இருந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் உள்ள போகாதுக்கு அவர் சார் சொல்லுவார், சார் $150 போடணும் அவங்க வந்து 15 மாசம் 5 லட்சம். எப்படி சார் ஒரு 14,000 முதலீடு பண்ணி எப்படி சார் 5 லட்சம் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த போன்ல வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்றது என்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியல.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் வந்து 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் தேதி to 3ஆம் தேதி நேர்ல வாங்க சார் பேசணும்னு சொல்லி வர சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஐயா உங்களுக்கு கொடுக்குற பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 3ஆ பிரிச்சிடுறாங்க. அந்த 3ஆ பிரிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்டிஷன் மட்டும் தான் சார் வைக்குது. அது ஒரு சிம்பிளான கண்டிஷன் தான். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு 2% கொடுத்துட்றேன். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பண்ணக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திங்கள் டு வெள்ளி 5 நாள் மாசத்துல 20 நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பேன். மீதி வரக்கூடிய 10 நாள் 11 நாள் கம்பெனி எடுத்துக்கும். என்னைக்கு ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து நம்ம பணம் அங்க போய் நிக்குதோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிலைச்சு நிக்கும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு $150 வாங்கி நமக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம $150 வச்சு அந்த 15 மாசத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் போகும். நம்ம ஜிபிடி ஆரம்பிச்ச ஆடம் சோல்மேடோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க அவரு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து சம்பாரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் கோடீஸ்வரன் ஆகுறதுல பிரச்சனை இல்லை. உலகத்துல வந்து கோடீஸ்வரர் லிஸ்ட்ல அவரு வரணும் அப்படிங்கிறது அவரோட பெரிய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த காலத்திலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கம்பெனிக்கு வந்து என்னென்ன வளர்ச்சி பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்ல பிரகாரம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு $150 வாங்கி அவர் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்சம் சம்பாரிச்சு நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அதனால எந்த விதத்திலையும் கம்பெனியை பத்தி நம்ம வந்து டவுட்டே பட தேவையில்ல. 100% அவங்களால கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $150 பேக்கேஜ் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா $3 கிடைக்கும். அந்த $3 20 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா $60 கிடைக்கும். அந்த $60 வந்து 3ஆ பிரிக்கிறாங்க சார். நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க 60ஆ பிரிக்கிறதுல வந்து அந்த 100% வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த $60 30% உங்களுக்கு வந்து கையில கொடுத்துருவாங்க. மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வித்ரா போட்டுக்கலாம். அப்படி வந்து ஒரு $18 கொடுத்துருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க மறுமொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து பாத்தீங்கன்னா ரீடாப் போயிடும். ஒரு $36 போயிடும். ஒரு $6 உங்களை வந்து யார் அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன லெவல் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியா பெருந்துருச்சு சார். 2வது மாசம் என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களோட பணம் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த $150 போட்டது அந்த $36 சேர்ந்து $186 உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆகும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாசம் 60 கிடைச்ச மாதிரி உங்களுக்கு 186 ட்ரேட் ஆகும்போது பாத்தீங்கன்னாக்க $74 உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 2வது மாசம் உங்களுக்கு வந்து வித்ரா வந்து பாத்தீங்கன்னாக்க $22 கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீடாப் வந்து $44 போகும். நீங்க முதல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த $18 கிடைச்சதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15 மடங்கு வித்ரா போடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல $3 உங்க வேலட்லயே இருக்கும். $15 நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்ரா போட்டீங்க அப்படின்னா அதுல 10% போய் உங்களுக்கு $13 உங்களுக்கு வந்து நீங்க கேஷ் பண்ணிக்கலாம். 2வது மாசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா $13 கேஷ் பண்ணிக்கலாம். 3வது மாசம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த $44 சேர்ந்து உங்களுக்கு வந்து $230 ட்ரேட் ஆகும். அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னாக்க $92 கிடைக்கும். இந்த $92 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 30% $27 கிடைக்கும். ரீடாப் வந்து பாத்தீங்கன்னாக்க $55 போகும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா 4வது மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $285 ட்ரேட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது 144. உங்களுக்கு கையில கிடைக்கிறது 30% வந்து பாத்தீங்கன்னா $34 கிடைக்கும். ரீடாப் போது $68. 5வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க $354 வந்து ட்ரேட் ஆகும். உங்க கையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்தது மொத்தம் $141 வரும். உங்க கைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% $42 வரும். உங்க வந்து ரீடாப் வந்து பாத்தீங்கன்னா $85 போயிடும். 6வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க $439 ட்ரேட் ஆகும். உங்களுக்கு $125 கிடைச்சிருக்கும். அதுக்கு உங்க கையில கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $52 கிடைக்கும். இப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% 60% டாப் அப் ஆகி நீங்க இந்த 6 மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 200 USDT எடுத்திருப்பீங்க. நீங்க போட்டது வந்து $14,000 கிட்டத்தட்ட $18,000. அதுல வந்து $2,000 வந்து பாத்தீங்கன்னா அந்த 10% பிடித்தம் போனா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $16,000 நீங்க கையில பணத்தை எடுத்துப்பீங்க. அதுக்கு மேல வரது போற உங்களுக்கு லாபம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே மாசம் 30% டாப் அப் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 15வது மாசம் வரைக்கும் நீங்க $1,850 வந்து வித்ரா எடுத்திருப்பீங்க. அதோட மதிப்பு வந்து நமக்கு 90 ரேட்ல கால்குலேஷன் பண்ண அப்படின்னா $1,66,506. இது பெரிய வருமானம் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நெட்வொர்க்ல இருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்த கம்பெனி நாங்க பார்த்ததில்ல, கேட்டதில்ல, பண்ணதில்லை. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடப் ஆயிட்டு வருது பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து 5வது மாசம் 6வது மாசம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த 15 மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மொத்தமா உங்களுக்கு வந்து கையில கிடைக்கிறது பாத்தீங்கன்னா $3,901 USDT கிடைக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $3,51,113.
நீங்க $150 போட்டதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $5751 கிடைக்கும். அது அப்படியே 90 மேல கால்குலேஷன் பண்ணினா 5,17,619 சார். நீங்க எந்த வேலையும் செய்யல சார். நீங்க ஐடியா போட்டு நீங்க பார்க்க ஒர்க்க பார்த்துட்டே இருந்தீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 300 பேக்கேஜ்ல வந்தீங்க அப்படின்னா 10 லட்சம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 600 பேக்கேஜ் இருந்தா 20 லட்சம். நீங்க என்ன மல்டிப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த பேமெண்ட் வந்துடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வகையான வருமானம் இருக்குன்னு சொன்னேன் நான். இப்ப இதே தான் நம்ம வந்து $150 என்னமோ அதே மாதிரி தான் அப்படியே மல்டிப்ளை ஆகி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க $9,600 9 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 3,30,00,000 கிடைக்கும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா பிளான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து 7 வகையான வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரோ ஒருத்தரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்றீங்களோ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% கொடுக்குறாங்க சார். ஒரு $150 பேக்கேஜ்ல ஒருத்தர் ரெஃபர் அறிமுகப்படுத்தீங்கன்னா $7.5 50 கிடைக்கும். 2 பேரை பண்ணீங்கன்னா $15 கிடைக்கும். நீங்க $15 வித்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு $13.5 வந்துடும். இதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து பண்ணக்கூடிய என்ன முதலீடு பண்றோமோ அதுக்கு வரக்கூடிய ROI மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மாசம் வித்ரா. நீங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க டெய்லி வித்ரா போட்டுக்கலாம். நீங்க வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்க $15 மேல நீங்க வித்ரா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $300 to $400 வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ் போக போக அது அதிகரிக்கும். அது அதுக்காக உண்டான வேலை பூரா செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 முடியக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வருமானம் ஒரு $300 to $400 கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஏம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கு முதல் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது வருமானம் வந்து நீங்க ஒரு நபர் $150 ஐடி போட்டு உள்ள வந்துட்டார் அப்படின்னா ஒரு 5,17,000 வித்ரா பண்ணுவாரு. அவர் பண்ணக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2% ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு நபரை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $10,000 கிடைக்கும். ஒரு 2 பேரை பண்ணீங்கன்னா $20,000 கிடைக்கும். ஒரு 10 பேரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 20,000 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து எத்தனை பேரை பண்ணினாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். 3வது வருமானம் உங்க குழுவுல வந்து பாத்தீங்கன்னா $7,000 நீ கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2% கிடைக்கும். அதே $14,000 கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு $3 கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மோனோலைன் இன்கம் இருக்கு, 3 மில்லியன் இன்கம் இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மோனோலைன் இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா சொல்றேன். அந்த 10% ஒதுக்கி வச்சாங்க பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நபரை சேர்த்தீங்க அப்படின்னா மத்ததுல வந்து பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட கொடு, ரைட்ட கொடு, பேர் மேட்ச் பண்ண அப்பதான் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜிபிட்ட பொறுத்தவரையில எந்த இடத்துலயும் நமக்கு வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக் வைக்கல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வரதை நீ எடுத்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனா விட்டுறாங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து இந்த ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா $6 வரும். 2 பேர் சேர்த்தீங்க அப்படின்னா $12 வரும். அதான் நீங்க $12 வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியாது, உங்க வேலட்ல இருக்கும். 2வது லெவல்ல வந்து அவங்க மாசம் வித்ரா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $7 கிடைக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேர் வரும்போது 4 பேர் வருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $7 வீதம் உங்களுக்கு ஒரு $20 கிடைக்கும். 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $9 கிடைக்கும். அந்த $9 8 பேர் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $9 வீதம் $72 கிடைக்கும். 10வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா $16 கிடைக்கும். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வந்திருப்பாங்க, $160. இப்படியே உங்களுக்கு வந்து 15வது மாசம் வரைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 560 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இல்ல மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 80 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு மீட்டிங்ல அவர் அழுத்தி சொல்லுவாரு. அது காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம போடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க 2 பேர் $150 பேக்கேஜ்ல போட்டாவே பண்ணலாம். அது $300 வரும், 2,400 வரும், 9,600 வரும். அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த 560 கோடி எல்லாம் வரது சாத்தியம். அப்ப நீங்க $150 நீங்க வந்து வர்றவங்க எல்லாமே டிராவல் பண்ணாலுமே உங்களுக்கு 15 மாசம் முடியுங்கள அந்த சொல்ற பிரகாரம் 2 மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி 3 மில்லியன் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி சில்லறை கிடைக்கும். 2ஐயும் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த 10% போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கோடி நீங்க வந்து கையில எடுக்கலாம். அதுல எந்த விதமான மாற்றம் எல்லாம் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். பிளான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். எந்த விதமான இவர் தெரிஞ்சவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா லீடரா இருக்காரு, இவர் வந்து ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மத்த நிறுவனம் மாதிரி எதுவுமே இல்லை. சாஃப்ட்வேர் அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்குமோ அது பூரா பிரிச்சு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தள்ளிடும். அதை வந்து பாத்தீங்கன்னாக்க யாரும் எந்த விதத்துலயும் தயக்கப்பட தேவையில்லை. அதை வந்து பார்த்தா பண்ணிடலாம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பண்ண நான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட சொல்ல முடியாது, இல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனதுல ஒரு சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் பேசணும், நான் முதலீடு பண்றேன், எனக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா $150 போட்டு அவங்க வந்து 6 மாசத்துல $200 USDT வித்ரா போட்டிருப்பாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $65 வரும். 8ஆம் மாசம் வந்து $81 வரும். 9ஆம் மாசம் ஒரு $100 வரும். இதை மூணையும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $240. அதுல 10% வித்ரா போக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு $25 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு $221 இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து 9ஆம் மாசம் ஒரு ஐடி போட்டீங்க, $150 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் மாசம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னாக்க $124 கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் மாசம் 154 கிடைக்கும். 12ஆம் மாசம் வந்து 198 கிடைக்கும். இதை மொத்தம் டோட்டல் போட்டீங்க அப்படின்னா $476 கிடைக்கும். அதுல 10% $47 போச்சு அப்படின்னா $429 கிடைக்கும். அந்த $429 நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சேர்ந்து 12ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $300 பேக்கேஜ் போட்டீங்கன்னா அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 13ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $245 கிடைக்கும். 14ஆம் மாசம் வந்து $304 கிடைக்கும். 15ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா $378 கிடைக்கும். இதை மொத்தமா கூட்டுனீங்க அப்படின்னா 925. அதுல வந்து $92 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து $833 கிடைக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் மாசம் முடிஞ்சு 3900 ஒரு USDT வரும். அதையும் இதையும் சேர்த்து கூட்டுனீங்கன்னா $4730 வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல $150 போட்டதுல $71 மிச்சம் இருக்கும். இந்த $300 போட்டதுல $129 மிச்சம் இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து கூட்டுனீங்கன்னா $4932 மிச்சம் இருக்கும். அதை சேர்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து 16ஆவது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $4800 ஐடி போடுறீங்க. $1,65,00,000. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $134 உங்ககிட்ட மிச்சம் இருக்கும். ஒரு $16 அதுல சேர்த்து நீங்க வந்து ஒரு $150 ஐடி போட்டீங்கன்னா அதுல ஒரு $5 லட்சம் ரூபாய். நீங்க பண்ணக்கூடிய முதலீடு $150 14,000 முதலீடு போட்டு கரெக்டா 30 மாசத்துல உங்க பணத்தை போட்டு நீங்க வந்து கையில எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 18,000 கையில எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பணத்தை மறு முதலீடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் உங்களுக்கு 30 மாசத்துல கிடைக்கிறது $14,000 $1,85,00,000 சம்பாதிக்க முடியும். சாத்தியம். வாங்க டிராவல் பண்ணலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிளான் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு $150 நீங்க வந்து பாத்தீங்கன்னா $1,85,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கன்னா நீங்க ஒரு 4 ஐடி போடுறீங்க, 5 ஐடி போடுறீங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல கோடியா மல்டிப்ளை பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 25 வருஷம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து போயிடும். மீதி இருக்கிற 35 வருஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய் அவரு ஒரு 50,000 சம்பாரிச்சாருனால் வேலை கிடைச்சு 50,000 சம்பாரிச்சாருன்னா ஒரு குடும்ப செலவு வந்து பாத்தீங்கன்னா 30,000 போச்சு. மீதி ஒரு 20,000 மிச்சம் பண்ணலாம்னு நினைச்சாருன்னா 35 வருஷம். இந்த 35 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 420 மாசம். ஒரு மாசம் வந்து அவர் 20,000 மிச்சம் பண்ணாருன்னா ஒரு 84 லட்சம் தான் அவரால் சேவிங்ஸ் பண்ண முடியும். 35 வருஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்து இன்னைக்கு யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 84 லட்சம் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போனா வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தியமே இல்லை. அப்படியே சேவிங்ஸே பண்ணினாலும் அவர் 35 வருஷம் வேலை பார்த்துட்டு அவர் 20,000 எடுத்து வச்சாருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 84 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வச்சிருக்காங்க? 84 லட்சம் 1 கோடி 2 கோடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, பைக் வாங்குறது, கார் வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ தான் போயிட்டு இருக்கு. யாரும் வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார சுதந்திரம் அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜிபிடில வாங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரம் அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மோகன் சாருக்கும் இந்த குழுவுல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனது மனமார்ந்த நன்றி. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க விஜயகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாரு. அவரை வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். விஜயகுமார் சார். சார் நானு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் மீட் பண்ணவே இல்லை. ஹலோ பேச முடியுமா சார்? உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? பேச முடியுமா? நாராயணன் சார் சொல்லுங்க சார். ஷேர் பண்ணுங்க சார். நீங்க சொல்லுங்க. ஹலோ விஜயகுமார் பேசுங்க சார். சார் வாய்ஸ் வருதா இல்லையா? வருது வருது வருது. நீங்க பேசுங்க சார். சொல்லுங்க சார். உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அன்பார்ந்த ஜிபிடி உறவுகளே வணக்கம். இன்னைக்கு வந்து புதுசா அருணாச்சலம் சாரோட ஜூம் மீட்டிங்க்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குது.
முத நாங்க ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான் இருந்தாங்க. முத நாங்க ஜெய்எம் சாரு, ராஜா சார் நாங்களாம் ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் 7 பேர் வந்தாங்க. அது மாதிரி தான் இப்ப நான் நினைக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து ஜிபிடி கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பொக்கிஷம், வரப்பிரசாதம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நெட்வொர்க் வரலாற்றுல 27 வருஷம் நெட்வொர்க் வரலாற்றுல இது மாதிரி ஒரு கான்செப்ட் நான் பார்த்ததே கிடையாது. இதுவரையிலும் வந்து இவ்வளவு பெரிய இது நம்ம, அதாவது வாய்ப்பு நமக்கு கிடைச்சதும் கிடையாது. இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்த ராஜா சாருக்கும், நம்ம இப்போ நம்மளோட டீம் லீடர் ஜேவிஎம் சாருக்கும் கொஞ்சம் பேச வேணாம் ப்ளீஸ். அதனால அவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஏன்னா நான் வந்து வெளியில இருக்கேன் சார், ஹோட்டல்ல சாப்பிட வந்துட்டேன். அதனாலதான் என்னால அப்ப அவங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம். அதனால வந்து இந்த ஜூமுக்காரங்க வந்திருக்கு. நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரா லட்சாதிபதியா உருவாக்குறதுக்கு இதை விட வேற எந்த கான்செப்டும் கிடையாது. ஏன்னா முழுக்க இது வந்து ட்ரேட் பண்ணி தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. வேற கான்செப்ட் மாதிரி சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க சார். அன்பான உறவுகளே, அதாவது பாத்தீங்கன்னா ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா ரியல் ட்ரேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து ஆடம் சூல்மேன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்கின பாட்டை வச்சு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ்ல நமக்கு ட்ரேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. வேற வந்து முதலீடு இதுல முதலீடு பண்ணி கொடுக்கறது கிடையாது. ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. நம்மளோட கம்பெனி வந்து சொன்னதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்களோ, காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், இ காமர்ஸ் மெட்டோமார்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2025ல ஜிபிடி ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும். இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு பிசினஸ் வாய்ப்பு. அதாவது முதல் போட்டு ஒரு 14,000 மினிமம் முதல் போட்டு வெறுமனே கம்முன்னு இருந்து யாரையும் சேர்க்கலைனாலும் 5 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய பிசினஸ் எதுவுமே கிடையாது. இதுதான் நீங்க போடுற முதல் 40 மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய பிசினஸும் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கனால பெருசா என்னால போக்கஸ் பண்ண முடியல. ஸோ இன்னொரு டைம் நான் பேசுறேன் சார். நன்றி, வணக்கம் சார். ஓகே சார், தேங்க்யூ. உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். சிங்கம் தமிழ்நாட்டின் தங்கம். தெய்வமே வணக்கம். வணக்கம். எனது அருமை ஜிபிடி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஜிபிடி பத்தி உண்மையிலே விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி நானும் 20-25 வருஷமா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட கான்செப்ட் பார்த்துட்டோம். எல்லாமே எதுக்கு ஏதாவது ஒண்ணு போய் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நப்பாசை. அப்படி ஓடி சம்பாதிச்சு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கொடுத்ததுதான் மிச்சமா வழிய எதுலையும் நம்ம இது வரைக்கும் சைன் பண்ணல. ஆனா ஜிபிடி நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜா சார் எனக்கு சொன்னாரு, அதை கேட்டு வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயகுமார் சார் நானு தான் இப்பதான் சொன்னார் சார் சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் தான். அதுக்கப்புறம் அடுத்து 8, 10, 20, 30 ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு மேல எனக்கு கீழே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐடி. நம்ம அருணாச்சலம் சாரே வந்து என்கிட்ட ஆரம்பத்துல கேட்டாரு, சார் என்ன சார் விளையாடுங்க நீங்க, ஒரு 14,000 ரூபாய் போட்டா எப்படி சார் 15 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும், எதை வச்சு சார் கொடுக்குறான்னு கேட்டப்போ இப்படிதான் சார் கொடுக்குறான்னு சொன்ன அப்புறம் கூப்பிட்டாரு, வந்தேன், டீட்டெயில் கிளியர் பண்ணேன். சாருடைய சன்னும் வந்து டீட்டெயில் எல்லாம் கேட்டாரு, எல்லாம் கிளியர் பண்ணோம். இன்னைக்கு அவரு பட்டையை கிளம்பிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சார் மீட்டிங் எடுக்கிறீங்க, நாங்க எடுக்கிறோம் பாரு சார் சொல்லிட்டு இன்னைக்கு அருணாச்சலம் சாரு இறங்கி ஃபுல்லா வந்து பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ முருகானந்தன் சாரு எல்லாம் சார் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், கம்பெனி எங்க இருந்து கொடுக்குறான், பினான்ஸ்ல எப்படி கொடுக்குறான், கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றான், நமக்கு கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 10%, 20% எடுக்கிறான், நமக்கு டெய்லி 2% கொடுக்குறான். அதனால உன்னால கொடுக்க முடியும், கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் வரல. வந்த அத்தனை பேரும் பொருட்களே குறியா இருந்தாங்க. 100 கோடி வந்தா சுத்திட்டு ஓடிடலாம், 50 கோடி வந்தா ஓடிடலாம், இப்படிதான் எல்லாமே இருந்தாங்க. ஆனா நம்ம ஆடம் சூல்மேன் எல்லாருடைய கஷ்டங்களையும் தெரிஞ்ச ஒருத்தர்,
ஒரு ரோபோட்டை உருவாக்கி இந்த ரோபோட் மூலமா எல்லாரும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த ரோபோட் உருவாக்கி இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு நம்ம கையில. ஒரு அருமையான ஒரு பொக்கிஷ அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு. இதுல அவங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு அள்ளிக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு $1200 போட்டா 40 லட்ச ரூபா அள்ளிக்காங்க. $2400 போட்டா 80 லட்ச ரூபா அள்ளிக்காங்க. $4800 போட்டா 1,60,00,000. $9600 போட்டா 3,20,00,000 அள்ளிக்காங்கன்னு சொல்லி கம்பெனி நம்ம கையில கொண்டு கொடுத்துருக்கு. அதுவும் முடியல, வெறும் $150 உள்ள வாங்க 15 ஒரு 14,000 வரும். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா அதுக்கு மேல இவங்க இன்கம் பண்ண முடியும். அப்படி அற்புதமான வாய்ப்பு இந்த கம்பெனி நமக்கு கொடுத்துருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன், 6 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், 10 லட்சம் சம்பாதிச்சிட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவண்ணாமலையில 20 லட்ச ரூபாய் கடன் கட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் பேர்ல ஒரு ஐடி போட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் பையன், பொண்ணு, பேரன், பேத்தின்னு எல்லாரும் பேர்ல ஆளுக்கு ஒரு ஐடி போட்டாரு. ஒரு 6 ஐடி, 1,10,000 6 ஐடி போட்டார். இன்னைக்கு தாய்லாந்து டூர் அச்சீவ் ரெடி ஆயிட்டாரு. $2,400 ஐடி போட்டு அச்சீவ் பண்ணி கோல்டு மொபைல் வாங்கினாரு, கோல்டு வாங்கினாரு. இன்னைக்கு அவரு பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு கடனை கட்டிட்டேன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க, சார் நான் சம்பாதிச்சிருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைக்கல, அசல் எடுத்துட்டா அதுக்கு மேல பல மடங்கு லாபம் எடுத்துட்டு சார், இனிமே நான் ஃபுல்லா இறங்கலாம்னு இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ஸ்டார்டிங்ல இறங்கிட்டாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க 5 மாசம் கழிச்சு 6வது மாசத்துக்கு அப்புறம் இப்ப ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இப்பெல்லாம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இனி நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் விட்டுட்டு கம்பெனி நல்லா இருக்குது, 11 மாசமா ரன் ஆயிட்டு இருக்கு, பட்டை கிளம்பிட்டு போயிட்டு இருக்குது, 5000 பேருக்கு மேல தாண்டிட்டாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு விட்ரா போட்டா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இன்கம் வருது. ஸோ இவ்வளவு அற்புதமான கம்பெனி நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இறங்கலாம்னு சொல்லி தயவு செஞ்சு இறங்கி பண்ணுங்க. அதுக்கான சப்போர்ட் எனி டைம் கால் பண்ணுங்க, நாங்க வர்றோம், உங்களை கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சார் எந்த கம்பெனி சார் அந்த மோனோ லைனுங்கிற ஒரு இன்கம் சார் சொன்னார் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெவல் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்பாங்க, கீழே போக போக கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம மோனோலைன் நம்ம மாதிரி கஷ்டப்படுற எல்லா லீடர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்கம். ஸ்டார்டிங்ல $6 ஆரம்பிக்கிறாங்க. 15வது லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு $125 ஒருத்தர் விட்ரா போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. சாதாரண விஷயமா சார்? அப்ப கீழே போக போக இன்கம் அதிகமாகுது. அதனாலதான் ஒவ்வொரு லீடர்ஸும் இன்னைக்கு வெறித்தனமா இறங்கிட்டு இருக்காங்க. கம்மியா கொடுத்தா போக மாட்டாங்க, கீழே அதிகமா கொடுத்து நீங்களும் ஜெயிக்கணும். அப்ப நீங்க 80 கோடி ரூபாய் சம்பாதிச்ச கம்பெனி நான் எவ்வளவு சம்பாதிப்பேன்? 800 கோடி, 8000 கோடி, 80,000 கோடி போயிட மாட்டேன்னா? அப்போ நானும் உலக கோடீஸ்வரர்ல ஒருத்தர் ஆயிடுவேன். நீங்களும் ஒரு 15 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 80 கோடி ரூபாய் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிருங்க. இதுதான் கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம். ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், முடியாதது முயலாதது மட்டுமே. ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் சொல்ற கூடிய வார்த்தை முடியாதது முயலாதது. நம்ம எதை முயற்சி பண்ணல கண்டிப்பா அது முடியாது. முயற்சி பண்ணி சார் நீங்க ஓடி ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கிறவன் வரலாறுல நிப்பான், போக்குறவனும் வரலாறுல நிப்பான். ஆனா 2 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்து நிக்கிறோம் பாத்தீங்களா, கண்டிப்பா கடைசி வரைக்கும் எதுலயும் நிக்க மாட்டான். அப்ப நாம வேடிக்கை பார்க்காம ஒண்ணு இறங்கி ஓடும். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஓடலாம் சரி ஓடணும்னா கண்டிப்பா பெரிய அளவுல நம்ம ஜெயிக்க முடியும். அதனால நீங்க எல்லாரும் ஜிபிடி பாட்ல ரெடி ஆகணும், ஜெயிக்கணும். கூடிய சீக்கிரம் தாய்லாந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே தாய்லாந்துக்கு அச்சீவ் ஆகணும், வரணும். அதை தாண்டி அடுத்து ராஜா சார் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். சார் இதெல்லாம் போதும், தாய்லாந்து போயிட்டு வந்த உடனே எல்லாரும் கார் அச்சீவ் பண்ணணும். அந்த கார் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, நாங்க பண்ண தயாரா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறேன். ஓகே சார், டெஃபினட்டா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் ஒன்று வேணும் சார், அது நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன், பண்ணலான்ட்டாரு. ஸோ ரெடி ஆயிக்காங்க, தாய்லாந்து போயிட்டு அடுத்து கார் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே லீடர், எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிங்கம், தேங்க்யூ சார். கரூர் கணேஷ் சார் கொஞ்சம் அப்படியே உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார். கணேஷ் சார் கொஞ்சம் மைக் அன்லோட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வாங்க, உள்ள வாங்க, ஜூமுக்கு வாங்க. கணேஷ் சார் இருக்கீங்களா? மேடம் விஜய் பாரதி மேடம். சார் வணக்கம், அருணாச்சலம் சார். ஐயா வணக்கம் வணக்கம், உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கரூர் கொஞ்சம் மழையில மாட்டின்னு இருக்கேன் சார், நான் அடுத்து வந்துடுறேன் சார் பின்னாடி. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ.
ஜெயபாரதி மேடம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. உங்க மேடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஐடி வந்து லாக்கிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பணி சிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் சார்பாகவும் ஜிபிடியில் இணைந்திருக்க சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேடம், ஒரு 2 நிமிஷம். வணக்கம் சார். அனைவருக்கும் ஜிபிடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருங்கால கோடீஸ்வரர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பல. நான் ஆரம்பத்துல சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணணும் தான். அப்புறம் யோசிச்சு சரின்னு முதல்ல ஒரு ஐடி போட்டேன். ஒரு 150 USDT போட்டேன். அதுக்கப்புறம் 25 ஐடிக்கு மேல பல்கா எடுத்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஐடிக்கு கரெக்டா எல்லா ஐடிக்குமே கரெக்டா டெய்லி $3 ஏறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஃபர்ஸ்ட் ரீபர்த் இதுவும் வந்துருச்சு. இப்ப எனக்கு நாளைக்கு வந்து மீதி ஐடிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீபர்த் இது வர வேண்டியது இருக்கு. நாளைக்கு காலையில எப்ப விடியும்னு பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் 6 மணிக்கு உங்க அக்கௌண்ட் வந்துரும் மேடம். இல்ல எல்லா வகையிலயும் எனக்கும் அனுபவம் நிறைய இருக்கு. ஜிபிடி அனுபவம் ஒரு புது வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு விஷயத்துல நாங்களும் ஓடி இருக்கேன், பண்ணியிருக்கேன். பணமும் எடுத்திருக்கேன், அதே மாதிரி லாஸும் ஆயிருக்கேன். இதுல இப்பதான் பணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா வந்துரும் என்ற நம்பிக்கையில தான் பல்கா ஐடி போட்டிருக்கேன். மறுபடியும் மேற்கொண்டு ஐடி போடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல நமக்கு வர்றதை பார்த்து நம்ம சம்பந்தப்பட்டவங்க நம்ம சொல்றதை கேட்டு நம்பிக்கையை வச்சு வர்றவங்க வந்தாங்கன்னா அவங்களும் கோடீஸ்வரர் ஆவாங்க. வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வரலைன்னாலும் எனக்கு ஒண்ணும் இது இல்லை. நான் போட்ட ஐடிக்கு எனக்கு வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். மேடம், நீங்க போட்டிருக்கிற ஐடிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 கோடி எடுக்கலாம் மேடம். நம்ம பிளான் வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். மேடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து கரெக்டா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி கூட 6 மணி வரைக்குமே என் கூட இருந்தாங்க. அவங்க தெரிஞ்ச நண்பர்லாம் வர சொல்லியிருந்தாங்க. என் கூட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வயசுக்குலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நடப்போமா நடக்க மாட்டோமான்னு தெரியல. நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ மேடம். சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம அவங்களுக்கு ஒரு நான் வர தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சார் நாராயண் சார், உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ராஜா சார் சந்திச்ச கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும் இறைவணக்கம். இந்த ஜிபிடியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி இணைஞ்ச நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். எப்போதுமே யாருக்குமே மனிதனா பிறந்தா யாருமே உடனே நம்ப மாட்டோமே. இந்த நம்பிக்கை இல்லாம தான் இணைந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு மாசம் வந்து இதோட நடவடிக்கை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன். ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சிறிய முதலீடு, அவர் சொன்ன மாதிரி சிறிய முதலீடு வாங்க. 14,000 ரூபாய் தான். இது 14,000 ரூபாய் நீங்க 5 மாதத்துல எடுத்துருவீங்க. அந்த கான்செப்ட்ல உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு மாசமும் நீங்க ஒவ்வொரு நாலேஜ் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து என்னன்னா, நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஐடி போட்டது ராஜா சார், தமிழ்நாட்டுல மோகன் சாரை ஏற்கனவே நல்லா பார்த்தேன் ஒரு மீட்டிங்ல. ராஜா சார் அன்னைக்கு நேர போய் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து பேசினேன். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாசம் முடிஞ்சு இது 2வது மாசம் 2வது ஐடி 2 ஐடி போட்டேன். இப்போ 3 ஐடி மூலமா போட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த ப்ரமோஷன் வச்சது இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீ சேர்ந்திருக்கேன்னா அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெருமையா இருந்தது. இந்த மாசம் மினிமம் ஒரு 50 ஐடியாவது என்னோட எஸ்டிமேஷன் வச்சிருக்கிறேன். அதை நான் போடுவேன். இது ஒரு தனி டீம், ALM டீம் ஒரு பெரிய டீமாக வளரும். இது ஆலமரமா இருந்து எல்லாரையும் அரவணைத்து போகிற ஒரு டீம் லீடரா அருணாச்சலம், அதுக்கு மேல மோகன் சார், ராஜா சார் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன உதவி எந்த நேரம் கேட்டாலும் நாங்கள் உங்களை வழி நடத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நல்ல உறவுகளே, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி, பைனான்சியல் எல்லாருக்கும் கஷ்டம்தான், எல்லார் ஃபேமிலிலையும் பண கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த பண கஷ்டம் நினைக்காதீங்க, இன்பமா நினைச்சு இதுல உள்ள வாங்க.
மேற்கொண்டு நல்ல ஒரு இன்பமா பொருளாதார சுதந்திரம் சொன்னாங்க. அதை மாதிரி வாழலாம். வாருங்கள் வாருங்கள். இது என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது இந்த அமைப்புக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருந்து இந்த ஜூம் அரேஞ்ச் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை நான் நல்லபடியாக பயன்படுத்துகிறேன். மற்றும் நிறைய உறவுகளை இதில் சேர்ப்போம். நம்ம பணத்தையும் தாண்டி ஒரு நல்ல செல்வ சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட வாழ்ந்து இந்த மனித பிறவி எடுத்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எல்லோருக்கும் உதவி செய்கிற மாதிரி நம்ம இருக்கணும். எல்லாரும் வாங்க, வாழ்வோம், வாழ்த்துவோம். வருக வருக என வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, நாராயண் சாருக்கு நாங்களாம் ராஜா சார் கூட வந்து 6-7 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா தான் இருக்கு. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் சார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அதுதான் அது வந்து நம்ம வந்து இப்போ உங்களை நீங்க ஜூம் மீட்டிங் நடத்த முடியுமான்னு கேட்டீங்க. சார் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த திறமை இருக்கு, நான் பண்ணுவேன். அது எல்லாருமே அந்த உதவி செய்ய முடியாது. அதனால அவங்க வந்து வேற ஒரு உதவி செய்யலாம். இப்போ விஜயகுமார் சார்லாம் நல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. மோகன் சார் நல்லா அரேஞ்ச் பண்றாங்க. அங்க வந்து பிரசன்டேஷன் பண்றாங்க. இப்போ அது அவங்களோட சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பு எல்லாத்தையும் நீங்க கன்சல்டேட் பண்ணிக்கங்க. நம்ம ஒரு குடும்பமா வாழலாம். அதுதான் என்னால முடிஞ்சு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்றேன். நான் சொல்லிடுறேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $50 யூஎஸ்டிடி கொடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஜிபிடி டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பல லட்சமா பல கோடியா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல மறந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மாசம் நான் வித்ரா பண்ணிட்டேன் $15. அந்த $15 வித்ரா பண்ணி காயினா தான் வாங்கியிருக்கிறேன். ஒண்ணு அருணாச்சலம் சார்ட்ட 2500 ரூபாய் கொடுத்து காயின் வாங்கினேன். எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டும் அது கையில வச்சிருக்க வேண்டாம்னா அதையும் காயினா வாங்கிட்டேன். இப்போ $15 வித்ரா பண்ணியிருக்கேன், அதுவும் காயினா. என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் வரை எவ்வளவு காயின் சேர்த்து முடியுமோ சேர்த்து வைங்க. இப்போ 35 பைசாவா இருக்கு. போன மாசம் 28 பைசா ஏதோ சொன்னாங்க. நல்ல ஒரு லிஸ்டிங் ஆகும்போது நல்ல ஒரு ரூபாய் கிடைச்சா கூட நம்ம ஒரு நாள்ல 75 பைசா 70 பைசாவா 65 பைசா சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு. 1,00,000 காயின்ஸ்னா நமக்கு 65,000 ரூபாய் ஆச்சு. அதனால எல்லாரும் வாங்க, இதுல சம்பாதிங்க, அப்படி கன்வெர்ட் பண்ணுங்க. உங்க பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் நான் சொல்றது. என்னன்னா எல்லாருக்கும் நீங்க போட்ட பணத்தை உங்களை எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். மீதி இருக்கிற டாலரை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண. அழகா அருணாச்சலம் சார் சொன்னாங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு போறோம், வேற எதுவும் தேவையில்லை. அதனால நல்ல ஒரு அமைப்பு, நல்ல புரிஞ்சுக்கங்க. இது வந்து உடனே புரியாது. நான் யார்கிட்டனாலும் நீங்க கேட்டுக்கங்க, கேட்டு உங்களோட தெளிவுபட்டிருக்கங்க. ஏன்னா நீங்க ஒரு கஸ்டமருக்கு போய் பேசும்போதோ ஒரு ஆள்கிட்ட பேசும்போதோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஐயோ இது பதில் இல்லையேன்னு சொல்ல வேண்டாம். நீங்க நல்ல தெளிவாயிக்கங்க. நீங்க நிறைய ஆள்கிட்ட அந்த என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குங்க. சில இடத்துல பதில் வராது, நான் கேட்டு சொல்றேன் அது சொல்றேன்னு சொல்றாங்க. இங்க இன்ஸ்டன்டா கேள்விக்கு பதில் இருக்கு. எங்களால முடியலன்னா குரூப் கால்ல கூடுற டீம் லீடர் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கிறாங்க 24/7. அதனால எந்த ஒரு பதட்டம் தேவையில்லை. இது நான் ஒரு மாசம் கடந்து வந்த பாதையை சொல்றேன். நிச்சயம் இனிமே அந்த ஒரு ஸ்பீடு இருக்கும். அதாவது புலி வந்து பாய்வது பதுங்குவது எதற்குன்னா பாய்வதற்குன்னு சொன்ன மாதிரி இது ஒரு மாசம் வந்து ரெஸ்ட் எடுக்கல, கொஞ்சம் யோசிச்சேன், நல்லா யோசிச்சிருக்கேன். இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் அருணாச்சலம் சாரையோ யாருனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீமை நல்ல பில்டப் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே பணக்காராகவும் கோடீஸ்வரராகும். அதுதான் நம்மளோட எண்ணம், நோக்கம். அது நிறைவேறும். நன்றி, வணக்கம். சார் இதுல வேற யாரும் அவங்களோட அனுபவத்தை ஏதாவது ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சார். இல்லைன்னா ஜூமை முடிச்சுக்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்றேன். இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் லான்ச் ஆகும்போது 17 பைசா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 21 பைசா, போன மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 30 பைசா, இப்போ வந்து 35 பைசா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 பைசாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு 6 மாசம் இதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய டோக்கன் கொடுத்து எப்படி ஒரு புதிய ஒரு ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னாக்க பண்ணாங்கனாக்க அவங்க வண்டி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அவசரம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் வரும்போது பாத்தீங்கன்னா மினிமம் ₹1 இருந்து ஒரு ₹5 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட
ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மினிமம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் காயினை வந்து நீங்க ஒரு 3 மாசம், 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசத்துல ஒரு மாசம் காயினை 1 லட்சம் காயினை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. அது அப்படியே ஒரு வருஷம் மட்டும் வைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பல குரோரா மாறும் சார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. வந்திருக்கிற அத்தனை பேருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இதை வந்து வார்த்தைக்காக சொல்றது இல்லை. அத்தனை பேருமே கோடீஸ்வரர் ரொம்ப நாள் தேவை. கரெக்டா 15 மாசம் என் கூட நீங்க டிராவல் பண்ணுங்க. நீங்க அத்தனை பேருமே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல குணங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நாமக்கல் மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே மீட்டிங் நடக்கும். எல்லாம் கலந்துக்குங்க. உங்க வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். இன்றைய நாள் எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையட்டும். வந்திருக்கும் அத்தனை பேர் நினைச்சதெல்லாம் நிறைவேறட்டும். மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம் சார். வேற ஏதாவது கருத்து ஏதாவது தேவையான பண்ணலாம், இல்லைன்னு முடிச்சுக்கலாம் சார். சார் ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே சார், நன்றி சொல்லி முடிச்சிருங்க சார். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு நம்ம இணைவோம். நன்றி, வணக்கம்.